வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கான திட்டம் தொடர்பில் இன்று வெளியான புதிய அறிவிப்பு. அம்பாறை பகுதியில் 5 கைக்குண்டுகள் மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலை யாத்திரை, 322 பேர் கைது. நாட்டில் சில பாடசாலைகளுக்கு 5 நாட்கள் விசேட விடுமுறை. பயண பையினுள் இருந்த சடலம் தென்னிலங்கை பிரதேசம் ஒன்றில் பரபரப்பு. இலங்கையர் தொடர்பில் வெளியான முக்கிய அபாய அறிவிப்பு. யாழில் கோர விபத்தில் படுகாயமடைந்த 2 வைத்தியசாலையில் அனுமதி. 3000க்கு மேற்பட்ட பயணிகளுடன் இலங்கையின் நங்கூரமிடப்பட்ட பிரமாண்ட சொகுசு கப்பல். எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டம் தொடர்பில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் காலக்கெடு எதிர்வரும் 2027 ஆண்டுடன் நிறைவடைய உள்ளது. இதேவேளை 2027 ஆண்டுக்கு பின்னரும் தொடர்ந்தும் இந்த காப்புறுதி திட்டமானது முன்னெடுத்து செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பிரதி அமைச்சர் நளின் கேபகே இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சமித்திர ராணி கிரியல்லவினால் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதியமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கஞ்சிக்குடியாறு குளத்துக்கு அருகில் 5 மோட்டார் குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட 5 மோட்டார் குண்டுகளும் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் துருப்பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக மீட்கப்பட்டுள்ள இந்த குண்டுகள் கடந்த யுத்த காலத்தில் பயன்படுத்துவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. கடந்த காலத்தில் குண்டுகள் மீட்கப்பட்ட பகுதி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியாக காணப்பட்டதுடன் அங்கிருந்து இராணுவ முகாம்களை நோக்கி மோட்டார் செல் குண்டுகள் ஏவப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது மீட்கப்பட்டுள்ள குண்டுகள் தொடர்பில் திருக்கோவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் மீட்கப்பட்ட குண்டுகளை செயலிழக்க செய்வதற்காக விசேட அதிரடிப்படை பிரிவினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு போதைப் பொருட்களை எடுத்து சென்ற 322 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு செல்லும் யாத்ரீகளிடம் போலீசார் மேற்கொண்ட சோதனையின் போது ஹெட்டன் பொல்பிட்டிய கிணிக்கத்தேன நல்ல தண்ணி பிரதேசங்களில் வைத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதன் மூலம் 20,65,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர்களினால் எடுத்து செல்லப்பட்ட ஐஸ், கஞ்சா, குஷ், கேஷ், லேகியம், போதை மாத்திரைகள் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் 5 நாட்கள் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வரவிருக்கும் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பாடசாலைகளின் 1ஆம் தவணைக்கான விடுமுறையினை அடிப்படையாக கொண்டும் இந்த விசேட தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் மே மாதம் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளினதும் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த விடுமுறை தினங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விடுமுறை முடிவடைந்து மீண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வழமை போல் பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விவரங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ சுற்று நிறுவனங்கள் கல்வி அமைச்சின் ஊடாக அனைத்து மாகாண கல்வி திணைக்களங்களுக்கும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. சீதுவை மூகலங்கமுவ பகுதியில் உள்ள வீடொன்றின் படுக்கையறையில் இருந்த பயண பையினுள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 79 வயதுடைய வயோதிப பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். அதன் பின்னர் வீட்டை சோதனையிட்ட போதே பயண பையினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெண்ணின் சடலத்தை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். உயிரிழந்தவர் அந்த பகுதியில் தனியாக வசித்து வந்த 79 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளில் அந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டிருப்பதும் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதையும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர்.
இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளில் அந்த பெண் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதுடன் மரணம் தொடர்பிலான நீதவான் விசாரணையும் சடலம் மீதான பிரேத பரிசோதனையும் இன்று நடத்தப்பட உள்ளன. இதேவேளை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்று சந்தேகத்தின் பேரில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டுக்கு அருகில் வசிக்கும் ஆண்டை வீட்டை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அருகிலுள்ள வீடுகளிலிருந்து பெறப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் நடத்தப்பட்ட இந்த விசாரணைகளின் மூலமே இந்த சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் 3 ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பதாக சுகாதார அமைச்சர் எச்சரித்துள்ளது. இந்த நாட்டில் ஏற்படும் இறப்புகளில் சுமார் 34% உயர் இரத்த அழுத்தத்தால் ஏற்பட்ட நோய்களால் ஏற்படுகின்றன என்று நேற்று சுகாதார அமைச்சர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மருத்துவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறைந்தது 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ நமது இரத்த அழுத்தத்தை பரிசோதித்தால் நமது இரத்த அழுத்தத்துக்கு என்ன நேர்ந்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சராசரியாக நம் நாட்டில் 3 ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் உள்ளது. 63.9% பேர் சிகிச்சை பெறுவதில்லை. மேலும் சிகிச்சை பெறுபவர்களில் 39.1% பேரின் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. அதிக உப்பு உள்ள உணவை உட்கொள்வது இரத்த அழுத்தத்துக்கு ஒரு காரணமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலக்கேணி பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருதங்கனியிலிருந்து கட்டைக்காடு நோக்கி இருவருடன் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டு இழந்து வெற்றிலக்கேணி கோரியடி பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது காயமடைந்த 2 இளைஞர்களையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருதங்கனி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த இளைஞர்கள் கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் சம்பவம் தொடர்பிலான மருதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மெயின்ஷிப் 6 என்ற சொகுசு உல்லாச கப்பல் இலங்கைக்கு தனது முதலாவது வருகையை பதிவு செய்யும் வகையில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. மால்டா நாட்டின் கொடியின் கீழ் பயணிக்கும் இந்த கப்பல் 2380 சர்வதேச சுற்றுலா பயணிகளையும் 951 பணியாளர்களையும் ஏற்றிக் கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி இக்கப்பலில் வருகின்ற சுற்றுலா பயணிகளை வரவேற்பதற்காக உள்ளூர் பயண முகவர் நிறுவனங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்துக்கு வருவதற்கு முன்பாக இந்த உல்லாச கப்பல் கடந்த 19ஆம் தேதி ஹமாந்துறை சர்வதேச துறைமுகத்துக்கு சென்றிருந்தது. அங்கு தங்கியிருந்த காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் ஜால, பண்டல மற்றும் உடலவ ஆகிய தேசிய பூங்காக்களையும் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம நகரத்தையும் உள்ளடக்கிய முக்கிய வனவிலங்கு மற்றும் கலாச்சார இடங்களை சுற்றி பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகளை குறைக்கக்கூடிய சாத்தியமில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போதுள்ள எரிபொருள் கையிருப்பு எதிர்வரும் ஜூலை மாதம் வரை போதுமானதாக இருக்கும் எனவும் செப்டம்பர் மாதம் வரையிலான எரிபொருள் இறக்குமதிக்கு ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய யுத்த சூழ்நிலை காரணமாக எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ள போதிலும் வழக்கமான நடைமுறையின் கீழ் மாதந்தோறும் மேற்கொள்ளப்படும் விலை திருத்தத்தை தவிர மேலதிகமாக எரிபொருள் விலையை திருத்துவதற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் கடந்த மார்ச் மாத இறுதியில் ஏப்ரல் மாதத்திலும் காணப்பட்ட விலைகளுடன் ஒப்பிடுகையில் தற்போது விலை சற்று குறைந்துள்ளதாகவும், எனினும் மே 13ஆம் தேதி நிலவரப்படி டீசல் பெரல் ஒன்றின் விலை $154 காணப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உலக சந்தையில் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ள போதிலும் உள்நாட்டில் நாம் விலையை 2 மடங்கு அதிகரிக்கவில்லை. எனவே வரும் மாதங்களில் உலக சந்தை விலை குறைந்தாலும் அது தற்போதைய உள்நாட்டு விலை மட்டத்துக்கு இணையாகவே இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அடுத்த 1 அல்லது 2 மாதங்களுக்குள் விலையை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வழங்கப்பட்டு வரும் எரிபொருள் மானியங்களை படிப்படியாக குறைத்து தற்போதைய உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப எரிபொருளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கூட்டுத்தாபனம் ஆலோசித்து வருவதாகவும் நேத்திகுமார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏத்துடன் தமிழொலியின் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான அனைத்து சேவைகளும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.